போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்ந்தானும் மிகமேவம் கழிஞான வரும் யானை கடல் நாடும் மரபாமல் அடிநாடும் மலத்தோவும் அடியார்கள் உளமாற வழியாகும் வலிதாக வினை கூட நினையாமே. திருச்சிற்றம்பலம். இல்லை புத்த பெருமான் திருவடிகளை சேர்மை கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் படிந்து அடியவரவர் மக்கள் பொற்பாதம் படிந்து இன்றைய அபிராமி அந்தாதி அற்புதமான ஒரு நூல், அபிராமி பட்டரால் ஆக்கப்பட்ட அம்மையின் அருளை, அம்மையின் அழகை, அம்மையின் கருணையை இங்கே படம் போட்டு காண்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நூலாக அமைந்துள்ளது. இதிலே அபிராமி பட்டர் இந்த அம்மையை பற்றி புகழ்வதற்கு முன்பாக அந்த மாலை, அம்மைக்கு ஒரு மாலை சாத்த வேண்டும், பூமாலை சாத்தினால் வாடிவிடும் என்று பாமாலை சாத்த நினைக்கிறார். அந்த பாமாலையும் மக்கள் உயிர்களாகிய நம்முடைய மனதிலே நீங்காத ஒரு இடம் பெற வேண்டும் என்றும் எண்ணுகிறார். அந்த நீங்காத இடத்தை பெற வேண்டும் என்றால் யார் உறுதுணையாக இருக்க வேண்டும்? விநாயக பெருமான் தான். எல்லாவற்றிற்கும் காரணராகவும் எல்லாவற்றிற்கும் மூலமாகவும் இருக்கும் அந்த விநாயகரை அழைக்கிறார். அது எங்குள்ள விநாயகரை? இவர் இருப்பதோ இங்கே திருக்கடையூர் என்ற தலத்திலே. ஆனால் இவர் அழைப்பதோ சிதம்பரம் தில்லையிலே உள்ள அந்த கூத்த பெருமானின் ஆனந்த கூத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அந்த நர்த்தன கணபதியை அழைக்கிறார். அழைத்து இங்கே தாம் இயற்ற எண்ணக்கூடிய அம்மையை புகழக்கூடிய இந்த பாமாலை ஜொலிக்க வேண்டும், எல்லாருடைய உள்ளத்திலே பதிய வேண்டும், அந்த சிந்தையிலே பதிய வேண்டும். அவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஏன்னா சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே தவமாகும். அந்த சிந்தையில எந்த பொருள் பதிகிறதோ அந்த பொருள் சோபிக்கும், நிலைத்து நிற்கும், இந்த உயிருக்கு நன்மை செய்யும். அதனால் அந்த சிந்தையுள் போய் இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அந்த விநாயகரிடம் விண்ணப்பிக்கிறார். அதனால்தானா என்னவோ அடியேன் எத்தனையோ பதிவுகள் கொடுக்கறதுக்கு வகுப்புக்குள்ள போட்டேன். ஆனா அபிராமி அந்தாதிக்கு வர்ற ஆள்கள் நிறைய 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 பேர் பாக்குறோம். நம்ம ஏராளமான பேர் அதை பார்க்கிற உண்மைக்கே அம்மையுடைய கருணை அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் இது மனதில் எத்தனை எத்தனை பேரினுடைய உள்ளத்தை திளைத்து உருக்கி இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம கண்கூட இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதுக்கு காரணம் இந்த காப்புச்செய்யுள்ள அவர் சிறப்பாங்க. தாரமற் கொன்றையோம் செண்பக மாலையோம் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமைமைந்தனே உலகெழும் பெற்று சீரபிராமி அந்தாதி எப்போதும் சிந்தையுள்ளே, என் சிந்தையுள்ளே காரமேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இந்த சீர் அபிராமி அந்தாதி எப்போதும், அடுத்த ஒரு வார்த்தை கொடுக்கிறார், எப்போதும் ஒரு நொடி கூட விடாம எப்போதும் என் சிந்தையுள்ளே பதிய வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படியே காலையில இருந்துச்சு அபிராமி அந்தாதி சொல்லிட்டு தாங்க வேலையை பார்ப்பேன். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அபிராமி அந்தாதி சொல்லாம இருக்க மாட்டேங்க. கோவிலுக்கு போனா நான் அபிராமி அந்தாதி தனியாவது உட்காந்து பாடிடுவேன். இப்படி எல்லாம் சொல்றத நம்ம கேட்கிறோம் பாருங்க. எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு மேல பாடுறாங்க. ஆனா அவங்க 50 வருஷத்துக்கு மேலே பாடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு குரூப் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் திங்கட்கிழமை சாயங்காலம் 7 மணி ஆயிட்டுனா அபிராமி அந்தாதி குரூப் அது இடைவிடாத பாராயணமாக
பாராயணம் தான். அந்த பாடல் 100 பாடலையும் அப்படி பாராயணம் பண்ணி முடிச்சுடுவாங்க. முடிச்சு அம்பாளுக்கு ஒரு தீபாரணையை பாட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வார்த்தை பாருங்க, அது இன்னைக்கும் சத்தியமான வார்த்தையாக சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே. அப்படியே அந்த சிந்தையில பதிவு இருக்கக்கூடியதாக வர வேண்டும் என்று யாரை வினவுகிறார்? காரமர் மேனி, நல்ல கருமை நிறம், அப்படியே கூடி வரக்கூடிய மேகக்கூட்டங்கள் வந்து விட்டாது. கார்காலத்துல மேகக்கூட்டங்கள் கூடி வந்தது என்றால் இப்பவே மழை பெஞ்சிடும் பாபு. அது போல இந்த விநாயகப் பெருமானுடைய மேனி அப்படியே கரு மேகம் சூழ்ந்தது போல அருளை பொழியும் திருமேனி. இந்த விநாயகப் பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கா? அருளை பொழியும் திருமேனி. கார் அமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இந்த உள்ளத்தை விட்டு சிந்தையை விட்டு நீங்காமல் இருக்கும் வண்ணமாக கட்டி உரைக்க வேண்டும். அம்மையின் இந்த பிரதாபங்களை எல்லாம், அழகு, அம்மையின் புகழை எல்லாம், இதெல்லாம் அப்படியே மனதிற்குள் ஆழமாக பதிய வேண்டும் என்று மிக அற்புதமாக எடுத்து கூறி காப்பு செய்யுளாக்கி அடுத்தாப்புல அம்மையை பற்றி பாட ஆரம்பிக்கிறார். எப்படி பாடுகிறார் பாருங்க. பொதுவாவே அம்மையை சொல்லும் போது பாதாதி கேசம் என்று சொல்வார்கள். இங்க பாதாதி கேசமாக வரவேண்டிய அம்மையின் வர்ணனை கேசாதி பாதமாகவே வருகிறது என்று கூட சொல்லலாம். மேல இருந்து அப்படி வர்றார். ஏன்னா இவருடைய முகத்தில் தெரிந்த அந்த விலாசம், இவருடைய உள்ளத்தில் தெரிந்த அந்த விலாசம் அம்மையின் முக விலாசம் என்று கூட சொல்லலாம். அம்மையின் முக ஏன்னா அந்த மன்னன் கேட்கிறான், இன்னைக்கு திதி என்னன்னு கேட்ட மாத்திரத்தில் இன்றைக்கு தை அமாவாசை திதியை எப்படி சொல்கிறார் என்றால் பௌர்ணமி என்று சொல்கிறார். பௌர்ணமி என்றால் வானத்திலே அங்கே நிலவு வர வேண்டும். அப்ப உள்ளத்திற்குள்ளே இவர் எதை நினைத்தார்? வானத்தில் இருக்க நினைவு நினைக்கல, அம்மையின் அழகு திருக்கோலத்தை கண்டார். அந்த அழகு திருக்கோலத்தை கண்டதால் இங்கே அழகாக எடுத்து உரைத்தார். முதல் பாடல் உதயமாகி வருகிறது. இவருடைய உள்ளத்திலிருந்து அம்மை அப்படியே பிரபாகமாக எடுத்து கொடுக்கிறார். அம்மையின் வாக்குனாலே நமக்கு பாகிஸ்தானம் அம்மை தருவது. சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவா சொல்லி, வாக்கு எங்க இருந்து வருகிறது? சுத்த வித்தை, அத சுத்தமாயா, அந்த புவனத்தில சுத்தமாயிலிருந்து அங்கே வாக்கு. இந்த வாக்கு எதற்காக வருகிறது? உயிர்களாகிய நமக்கு இங்கே நன்மை செய்வதற்காக, இன்னும் அறிவு விளங்க பண்ணுவதற்காக இங்கே வரக்கூடிய வாக்கு. இந்த வாக்கின் அப்படியே வாக்காகவே இருப்பவள் அம்மை. வாக்காகவே, அந்த நாத மாத்திரையாகவே இருப்பவள். ஏன்னா அந்த விந்துல இருந்தா வருது. விந்து என்பது இங்க சக்தி, அதுல இருந்துதான் இந்த வாக்குஸ்தானம் புறப்பட்டு வருகிறது. அப்படி வரக்கூடியவளாக இங்கே இருக்கிறார். அம்மைதான் இங்கே இவருடைய உள்ளத்திலிருந்து பிரபாகமாக வெளிப்படுகிறார். ஏன்னா எல்லா மக்களும் இன்புற வேண்டும் என்ற ஒரே காரணம். இதுதான் அருள் என்று சொல்லக்கூடியது. அத முதல் பாடல் சொல்றார் பாருங்க, உதிக்கின்ற செங்கதிர். முதல்ல உகரத்தில் ஆரம்பிக்கிறார். நிறைய பாடங்கள் பாத்தீங்கன்னா உகரத்தில் ஆரம்பிக்க கூடியதாக. நம்ம பெரிய புராணம் எடுத்துக்கோங்க, உலகெல்லாம், அது இறைவனே கொடுத்த வார்த்தை. அவர் அடியெடுத்து கொடுக்க இவர் பாடியது. முருகாற்றுப்படை எடுத்துக்கோங்க, உலகம் ஒப்ப உகரம். அது நிறைய பாடல்கள் இந்த உகரத்தில் ஆரம்பிக்கும். இந்த உகரம் என்பது அம்பிகைக்கு உரியது. அகரம் என்பது சிவம், உகரம் என்பது சக்தி. இன்னைக்கு போட்டுட்டுதான் ஆரம்பிப்போம், அது பிள்ளையார் சொல்லின்போம். உண்மையிலேயே அம்மை இங்கே உதிக்கின்ற செங்கதிராக அம்மை வருகிறாளா? அம்மை எப்படி வருகிறாளா? இவர் அப்படியே அம்மையை நினைக்கிறார். நினைத்த மாத்திரத்திலே
உள்ளத்திற்குள்ளே பிரவாகமாக பெருக்கெடுக்கிறது. எது பெருக்கெடுக்கிறது? ஒளி வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. ஒரு இருண்ட வானம், இந்த இருண்ட வானத்திலேயே ஒன்றும் தெரியாது. வானம் இருண்டு போயிருக்கு, எந்த ஒரு பிரகாசமும் இல்லை என்றால் ஒண்ணுமே தெரியாது. இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு சூரியன் வர ஆரம்பித்தது அப்படின்னா அப்படியே வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக வந்து நன்றாக எல்லா பொருள்களும் தெளிவாக தெரியாது. உலகத்து பொருள்கள், பணத்து பொருள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. தெளிவாக, அப்பா இவ்வளவு நேரம் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு, ஒன்னும் தெரியல, இப்பதான் பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப காரணம் ஒளி வெள்ளம். இங்கே உள்ளத்திற்குள்ளே அம்மையை கண்டார். எப்படி கண்டார்? முதலில் ஒளி வெள்ளமாக கண்டார். இந்த ஒளி வெள்ளத்தை தான் அவர் பௌர்ணமி என்று முதலில் சொன்னார். மீண்டும் இப்போது அம்மைக்கு பாமாலை சூட்ட நினைக்கிறார். அப்படி பாமாலை சூட்ட நினைக்கும் போது இந்த உயிர் அறிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இருள் சூழ்ந்து இருந்தது என்றால் ஒன்றையும் அறிய முடியாது. ஒளி வெள்ளமாக, அதுவும் அம்மையின் ஒளி வெள்ளமாக இருந்தால் எல்லாவற்றையும் ஒரு சேர அறியும் அறிவு என்ற வியாபக அறிவை பெறுதல். இது யாரால்? அம்மையார். இது சைவசித்தாந்தம் ரொம்ப தெளிவா இதை சொல்லக்கூடியதாக. அதன்படியாக இங்கே யோக நிலையிலே ஒன்றித்து இருந்தார், அம்மையோடு ஒன்றித்து இருந்தார். அம்மையின் பிரபாகம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எப்படி தெரிகிறது? ஒரு ஆகாயத்திலே அதிகாலை நேரத்திலே செங்கதிரோடு கூடிய சிவந்த நிறத்தோடு கூடிய சூரியன் எழுந்தால் எப்படி சோபிக்குமோ அப்படி காட்சி தெரிகிறது. அந்த காட்சி அப்படியே கண்ணை மூடி உட்கார்றார், கண்டார். கண்ணை மூடினா நமக்கெல்லாம் இருட்டு தெரியுது. இவங்கெல்லாம் அருளாளர்கள். கண்ணை மூடிய மாத்திரத்திலே அழகான எழில் கோலம். அது எப்படி இருக்கா? சிவந்த நிறமாக. இந்த சிவப்பு என்பது அதுலயும் பாத்தீங்கன்னா, நீங்க காலையில நேரம், அதிகாலை நேரத்துல வரக்கூடிய சிவப்பு இளம் சிவப்பு. இந்த இளம் சிவப்பு நிறம் கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, கருத்துக்கும் இன்பம் தரக்கூடியது, மென்மையான அந்த சிவந்த நிறம். இது செம்மை என்றாலே சத்து. சத்து நம்முடைய அப்பர் பெருமானுடைய பாடல், சிவனனும் நாமம் தமக்கே உடைய செம்மேனி அம்மான். செம்மேனி அம்மான், சத்து தன்மை. இங்கே அம்மையை காண்கிறார். சத்தான பொருள். சத்து என்றால் சைவ சித்தாந்தத்தில் நிலைத்த பொருள், மாறாத பொருள், என்றும் மாறாத பொருள். அம்மை எப்படிப்பட்டவள்? என்றும் மாறாத சத்து தன்மை உடையவள். அதனால் இளம் சிவப்பு நிறத்திலே சோபிக்கிறாள், அழகாக கீழ்வானத்திலே எழும் அந்த சூரியனை போல சோபிக்கிறார். இந்த சூரிய கதிர்கள் வெளிவந்த போது கண்ணுக்கு குளிர்ச்சியும், உடலுக்கு இதமான வெப்பமும், மனதிற்கு அப்படி ஒரு ஆனந்தத்தையும் தரக்கூடியதா. நமக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்கும். நீங்க காலையில நேரம் பாருங்க, அதிகாலையில எந்திரிச்சு வாக்கிங் போறவங்கள நிறைய இருப்பீங்க. அப்படி போகும்போது மனதுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்கள் இருந்தாலும் அப்படி நடந்து போகும்போது உங்களை சுத்தி இருக்கிற காட்சிகள், மரங்கள், அப்படியே அந்த நேரத்துல சில நேரம் பனி விழுந்ததுன்னா அந்த மரத்து இலைகள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த அதிகாலை நேரத்துலதான் அதை பார்க்கணும். அந்த பறவைகள் கிச்சு 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 கிச்சுன்னு ஒரு சப்தம், அது ஒரு சந்தோஷத்துல, அதிகாலையில் இந்த ஒளியை கண்டோம் என்ற சந்தோஷத்துல கிச்சு 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 கிச்சுன்னு ஒரு அழகான ஒரு சப்தத்தை கொடுத்து கொண்டு திருப்பள்ளி எழுச்சியில இந்த வார்த்தைகளை அழகா மாணிக்க வாசகர் கையாண்டு இருப்பார். அப்படி அந்த சப்தத்தோடு கூடிய, அதுக்கெல்லாம் காரணம் அப்ப உயிர்களாகிய நமக்கு மட்டுமல்ல, அதிகாலை சூரியன் என்பது மிகுந்த சந்தோஷத்தை, மனதிற்கு அமைதியையும்
சந்தோஷத்தையும் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எழில் சோபை இங்கே உதிக்கின்ற செங்கதிராக வரும் அம்மை. எல்லா பொருள்களும் இங்கே கண்ணுக்கு காட்டப்படுகிறது. காலையில வந்த மாத்திரத்துல எப்ப ராத்திரி எல்லாம் தேடினேன், எங்க கிடைச்சதில்ல. இப்பதான் இந்த ஒளி வந்த பிறகுதான் கொஞ்சமாவது தெரியுது, இங்கதான் கிடந்திருக்கு. அப்ப இரவிலே ஒன்றையும் அறியாத நிலையிலே இருந்த உயிர்களுக்கு அறிவு விளங்க வைக்கும் ஒளி வெள்ளமாக. அப்ப இருள் என்பது அறியாமையோடு கூடிய உயிர்கள். இந்த உயிர்களுக்கு அறியாமை என்ற இருள் நீங்கி அறிவு ஞானம் என்ற ஒளியை பரப்பும் கதிராக வெளிவரும் அம்மை. அதைத்தான் உதிக்கின்ற செங்கதிர். நமக்கு லலிதா சகஸ்ர நாமத்துல உத்யத்பானு சகஸ்ராபா. உத்யத்பானு, பானு என்றால் சூரியன். 1000 கோடி சூரிய பிரகாசம் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வெளியே வருகிறாளாம் அம்மை. அவ்வளவு ஒரு அழகான காட்சி பாருங்க. நமக்கு நக்கீரர் முருகாற்றுப்படையில சொல்லும் போது கூட உலகம் ஒப்ப பலங்கேறு திரிபுர பலர்ப்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விலங்கு அபிர் ஒளி என்பார். இந்த திருப்பரங்குன்றத்திலே இருக்கும் முருகப்பெருமானை நினைக்கிறார், பாடுகிறார். வார்த்தைகள் எப்படி பிரபாகமாக வெளிவருகிறது. அத்தனை அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சிவபூஜையிலே தவறு செய்தவர்கள். 999 பேர் அறியாமை என்ற இருளிலே கிடக்கிறார்கள். இதோ இந்த திருப்பரங்குன்றத்திலே இருக்கும் முருகப்பெருமான் அறியாமை என்னும் இருளை நீக்கக்கூடியவனாக உலக மக்கள் எல்லாம் வக்கும் வண்ணமாக கிழக்கு திசையிலே உதிக்கின்ற அந்த கதிரவன் போல எழும் காட்சியை நமக்கு கொண்டு வருகிறார். அதே போல இங்க அபிராமி பட்டர் அறியாமை, அறியாமையினால் தானே இங்கே அந்த மன்னன் கேட்ட பொழுது இங்கே மனதிற்குள் இருந்த காட்சியை வெளியே சொன்னார். சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் இவன் பைத்தியத்தை போல பித்து பிடித்தவனை போல ஏதோ விளர்கிறான் என்று சொன்ன அத்தனையும் அறியாமை. அம்மை அல்லவா சொன்னாள், நான் சொல்லவில்லை, என் வார்த்தைகள் அல்ல, இது அம்மையின் வார்த்தைகள் என்று அறியாமை இருளை நீக்கும் வண்ணமாக ஞானமே வடிவான அம்மை வழி நடத்துபவள். எப்படி? ஒளியாக. அப்ப இறைவனை ஒளியாக பார்த்தல், கற்பனை கடந்த ஜோதியாக பார்ப்பார். அப்படி இங்கே அம்மையும் இங்கே ஒளி வெள்ளமாக நாம் அன்றாடம் காணும் காட்சியாக அதிகாலையில் பார்க்கும் சூரியனாக காட்சி கேட்கிறார். இன்னும் சில நேரங்கள்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் வந்து விட்டதுன்னா எல்லாருக்கும் தெரியும் சரியான குளிர் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் மார்கழி மாதம் குளிரே இல்லை, இப்பதான் ஏதோ கொஞ்சம் குளிர் வருது. அப்படி கூட ரொம்ப குளிர்லாம் வருதுன்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த குளிர் வரும்போது, மார்கழினாலே குளிர்னு வச்சுக்கணும் நம்ம இப்போதைக்கு. மார்கழி மாதம் அதிகாலை நேரம், இந்த நேரத்திலே கடும் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கும் உயிர்கள், நாம மட்டும் இல்ல எல்லா உயிர்களையும், ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரை எல்லா உயிர்களையுமே இங்கே சொல்லலாம். குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கும் இந்த உயிர்கள் இப்ப சூரிய ஒளி பட்ட மாத்திரத்திலே நடுக்கத்திலிருந்து நீங்குகின்றன. அப்ப முதல்ல குளிர், நடுக்கம் என்பது ஒரு அச்சத்தின் அறிகுறியோடு கூடிய உயிர்கள். நடுக்கத்தில் அந்த சூரிய ஒளி, அந்த வெப்பம் முதல்ல ஒளியாக வந்து இருளை நீக்கியது. அந்த ஒளி வெப்பத்தை தந்து நடுக்கத்தை நீக்கி, ஒளியாக வந்து இருளை நீக்கி பொருளை காட்டியது. வெப்பமாக வந்து ஒரு பொருள்தான், கதிர் என்ற ஒரு பொருள்தான், சூரியனிலிருந்து வெளிப்பட்ட ஒளி கதிர்கள் தான். ஆனால் எத்தனை உதவி செய்து பார்த்து அந்த வெப்பம் உடலில் ஏற்படும் நடுக்கத்தை நீக்கி
இதமான ஒரு சுகம். அது ஒரு சுகம். அப்பா கொஞ்சம் வெயில் அடிக்குது, உடம்பு அப்படியே சுகமா இருக்கப்பா, நடுக்க நீங்கி அப்படின்னு எப்படி சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் அனுபவிச்சோம், அனுபவம் எல்லாருக்கும். இந்த அனுபவம் எல்லாரும், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் தெரிந்த ஒரு அனுபவமா. அப்ப இந்த அதிகாலை சூரியனை அம்மைக்கு உமையா உதிக்கின்ற செங்கதிராக, அப்ப எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் பாருங்க இந்த அபிராமிப்பட்டர். எவ்வளவு அனுபவிச்சா இதை சொல்வார். உதிக்கின்ற செங்கதிராக வரும் அம்மை சொல்லிட்டாரு. உதிக்கின்ற செங்கதிர் சொல்லிட்டாரு. அந்த சூரியன் அதிகாலை நேரத்துல வர்றான். எப்படி கீழ் திசையில வர்றான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல வந்து, அதுக்கப்புறம் வெப்பம் அதிகமாகி அப்பா தாங்க முடியலப்பா வெப்பம், இப்படி எல்லாம் ஒரு நிலைமை மாறி, அதுக்கப்புறம் சாயங்காலம் மறைஞ்சு இப்படி எல்லாம் மாறுதே. அம்மை அப்படியா இருக்கிறார், அப்படியே அழகான திருக்கோலமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறாளே, மாறாத தன்மையிலே இருக்கிறாளே. இங்க வெப்பமெல்லாம் வரலையே, அந்த இளம் சூரியனாகவே இருக்கிறாளே. அதனால் இந்த உவமை பத்தாது. இன்னும் சொல்ல போனா, காலையில அம்பாள் எப்படி இருக்கிறார், நினைச்ச மாத்திரத்துல வந்துடுறா. யாரெல்லாம் மனதிற்குள் அவளை நினைக்கிறோமோ, எந்த ரூபத்தில் நினைக்கிறோமோ அந்த ரூபத்தில் அப்படியே நமக்கு காட்சி தெரிந்தார். இந்த சூரியன் என்ன நினைச்சோன்னியமா வருது, அது நேரத்துக்கு சரியா வரும், அது நேரத்துக்கு போகும். ஆனால் அம்மை அப்படி இல்லையே, நாம நினைத்த நேரத்துல எல்லாம் நமக்கு வருகிறாளே. அதனால் இது ஓரளவு ஏகதேசம் வாங்க, ஏகதேச உமை அப்படிம்பாங்க. அடுத்து இவருக்கு அப்ப இதை காட்டிலும் மேலான ஒரு உவமை சொல்ல வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணுகிறாராம். எண்ணிய போது பெண்களுடைய முகம் ஒரு அழகான முகம். அந்த அழகான முகத்திலே நெற்றியிலே, அதுலயும் கூட சிலர் அப்படியே உச்சி வகிடு இதுல குங்குமத்தை வைப்பார். இந்த குங்குமம் வைக்கும் போதே காலையில பூஜை பண்றவங்க பூஜை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து அந்த இடத்துல வைப்பாங்க. அல்லது இந்த இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த இடத்துல குங்குமம் வைக்கிறதுன்றது நம்முடைய பண்பாடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா சயின்டிபிக்கலா எவ்வளோ பெரிய உண்மை அதுல இருக்கு அப்படின்னு நல்லா சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அடுத்தாப்புல யோக நிலை, யோகம் பயின்றவர்களுக்கு இன்னும் மேலாக புரியும். இந்த இடத்துல ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு உண்மை புரியும். இன்னும் மேலாக சைவ சித்தாந்தம் சரியாக படித்து உணர்ந்தவர்களுக்கு இன்னும் மேலாக 6 ஆதாரங்கள். இதில் 6வது ஆதாரமா, இது ஆதாரம், மேல இருக்கதான் நிராதாரம், இந்த 6வது ஆதாரம். இந்த இடத்தில் அமைந்துள்ள இந்த ஆக்கை ஆக்ஞாஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. இந்த இடத்திலே சதாசிவமாக, மனோன்மணியாக, மன உண்மணியாக வீற்றிருக்கும் அன்னை. இந்த இடத்துல குங்குமம் வைப்பது என்பதே அன்னையை நினைவூட்டுதல். அவதான் நமக்கு எல்லா ஒரு சக்தியை தரக்கூடிய. சில நேரங்கள்ல யோசிக்கிறவங்க அப்படியே நெத்தி பொட்டுல கை வைப்போம். இந்த ஆக்ஞாஸ்தானத்தில் வைக்கும் போதே அதை பத்தி தெரிஞ்சவங்க சரியா பிடிக்கிறாங்க அப்படிப்பாங்க. இதெல்லாம் அந்த தெரிஞ்சவங்களோட பழகுனா உங்களுக்கு நல்லா புரியும். எல்லாருக்கும் புரியாது. ஏன்னா சைவ சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய இந்த ஆதாரம், இந்த ஆதாரத்துல இருக்கக்கூடிய பெருமைகள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். யோக நிலை, யோக நிலையிலையும் இந்த இடத்த ரொம்ப ஒரு உயர்வான ஒரு, ஏன்னா இவன் ஆன்மா இந்த இடத்துல வந்து உட்காரும், சிம்மாசனம் போட்டு உட்காரும். அதுல மனோன்மணியோட இருக்கும் போது அந்த சக்தி முழு பவர் பெறக்கூடியதாக. இப்ப இந்த இடத்துல திலகம் இடுதல், உச்சி. அப்ப அம்மை எப்படி இருக்கிறாளா, உச்சி திலகம். இந்த இடத்துலயும் சொல்லலாம், இங்கேயும் சொல்லலாம். உச்சி திலகம், அழகாக அந்த திலகம் இடும்போதே மங்களகரமாக அந்த முகப்பொலிவு, மங்களகரமான ஒரு முகப்பொலிவு ஏற்படுத்தக்கூடியதா எப்படி இருக்கிறார் அம்மை உச்சி திலகமாக.
இன்னொன்னு, இந்த உச்சி திலகம் என்ற மாத்திரத்திலே மங்களகரம் மட்டுமல்ல, நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவதற்கு, இந்த உடம்போடு கூடிய உயிர்களுக்கு நன்மை தருவதற்காக இந்த இடத்திலே விளங்கி தோன்றக்கூடிய அம்மை. இத அவர் யோக நிலையில கண்டார். அபிராமிப்பட்டர் யோக நிலையில் கண்டதால் உணர்ந்து இந்த இடத்திலே அம்மையை உச்சி திலகம், இந்த திலகமாக விளங்குபவள் இவளே அப்படின்னு சொன்னார் ஓமையா. முதல் ஓமை உதிக்கின்ற செங்கதிர்ன்னு சொன்னார். அடுத்து சொன்னார், இல்ல அங்க இருக்கிற கதிரவன் நம்ம சொன்னோம்னா நினைச்ச நேரத்துல அவன் நினைச்சுதான் வருவான், நம்ம நினைச்சு வரமாட்டான். ஆனா அம்மையோ எளிவந்த விராட்டி. எந்தெந்த உயிர்கள் எப்படியெல்லாம் வழிபடுகிறதோ அப்படி இறங்கி வரும் எளிவந்த விராட்டி. அதனால் உச்சி திலகமாக இவள் இருக்கிறாள் என்று. ஏன்னா இந்த குங்குமத்துக்கு இருக்க மரியாதை மற்ற எந்த பொருளுக்கும் கிடையாது. மிக குங்குமம்னா ஒரு தெய்வீகம் பொருந்தியதாக, எல்லோராலும் மதிக்கப்படக்கூடியதாக அமைந்து உள்ளது. அப்படிப்பட்ட மதிக்கும் பொருளாக, எல்லோருக்கும் பயனிலைக்கு உள்ள பொருளாக, இன்னும் மேலாக உயிருக்கு நன்மை தரும் பொருளாக, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய உச்சி திலகமாக இருக்கும் அம்மை. அப்புறம் பார்க்கிறா, திலகம் வச்சாச்சு, கொஞ்சம் கூட கொஞ்சம் வேர்வை வந்துட்டு, ரொம்ப கிளைமேட் ரொம்ப இறுக்கமா இருக்கு, வெயில் அடிச்சதுன்னா அதுவும் வேர்வையிலே கசிந்துருது, அழிந்து விடுகிறது அல்லவா? அல்லது இப்ப காலையில வச்சா சாயங்காலத்துக்குள்ள அது அழிஞ்சிருது. இவள் அழியக்கூடியவளா? அழியாத ஒரு பொருளாக இருப்பவளே. அப்படி என்றால் இவளை இன்னும் வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்று மனதிற்குள் ஆர்வம், அந்த ஆசை மிகுந்ததா அபிராமிப்பட்டர். அதன் மூலமாக சொல்கிறார், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். நவரத்தினங்களிலே சிவந்த நிறம் உடையது மாணிக்கக்கல். சிவந்த நிறம், இந்த சிவந்த நிறம்ன்றது செம்மை என்பதே சத்து என்று குறிக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். அடுத்தாப்புல இந்த மாணிக்கத்துடைய குணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குளிர்ச்சி, குளிர்ச்சியான ஒன்று. உடலுக்கு வெப்பமான ஒரு உடல் அப்படின்னாலே வெப்பம் தான், உள்ளுக்குள்ள அதிகமான வெப்பம். அந்த வெப்பமான உடலுக்கு குளிர்ச்சியை தருவது இந்த மாணிக்க கற்கள். அதனாலதான் நிறைய பேர் சயின்டிபிக்கலா தெரியுதோ இல்லையோ, ராசி, என்னுடைய ராசிக்கு மாணிக்கம் போட வேண்டும் அப்படின்னு மாணிக்கக்கல்லை உடம்பில் அணியக்கூடியவர்களாக. அதனாலதான் இவர் போட்டார் அபிராமிப்பட்டர், உணர்வு உடையோர் மதிக்கின்ற. யாருக்கு இந்த பொருளை பற்றி நன்றாக தெரியுமோ அவர்களுக்குரிய மாணிக்கமா. மாணிக்கத்தினுடைய பெருமை தெரியணும். அவர் ரத்தினங்கள்ல மேலானது ஒன்று. அடுத்தாப்புல அதை அணிவதால் நாம் அடையும் பலன் என்ன? நம்முடைய உஷ்ணம், வெப்பமான ஒரு உடம்பையும் குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இந்த பொருள் என்பதையெல்லாம் நம்ம உணரணும், மாணிக்கம் என்பதாக. அதனால அம்மையை உணர்வு உடைய, சாதாரண மாணிக்கம் சொல்லிட்டு போல, உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் என்று சொன்னார். அப்புறம் யோசிச்சு பார்த்தார், இந்த மாணிக்க கற்கள் என்னன்னாலும் அது கொஞ்சம் கடினமாக அல்லவா இருக்கும். இவர் அம்மையை எவ்வளவு மென்மையானவள், இவள் கோமலாங்கி என்று சொல்வார்கள். ரொம்ப ஒரு மென்மையான ஒரு மனம் படைத்தவள், இலகிய மனம் படைத்தவள், மென்மையானவள். இவளை போய் ஒரு கடினமான ஒரு பொருளுக்கு ஓமைப்பதா என்று மனதிற்குள் எண்ணினார். அது உயர்ந்த பொருள்தான், ஆனாலும் கூட அம்மை மென்மையானவளே, அதனால் வேறு ஒரு பொருளுக்கு ஓமிக்க வேண்டும் என்று நினைத்தாராம். அதனால் மாதுளம் போது, மாதுளம் போது, போது என்றால் மலர்களிலே இன்னும் சிறிது நேரத்தில் சூரிய ஒளி பட்ட மாத்திரத்தில் மலரக்கூடிய தருணத்தில் இருக்கும் நல்ல ஒரு பக்குவம் பெற்ற மொட்டுக்கள்.
இந்த மொட்டுக்கள்லயே நல்ல பக்குவம் வாய்ந்த அந்த மொட்டுகள் கொஞ்ச நேரத்துல மலர்ந்துரும். சூரிய ஒளி பட்டன அந்த செம்பருத்தி போல நீங்க பாப்பீங்க, காலையில நேரம் ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்தா மலராது, 6 மணிக்கு வந்தா ஜில்லுன்னு மலர்ந்துடும். அப்ப அந்த பக்குவம் வாய்ந்த மலர் மொட்டுக்கள், அதுக்கு பேர் தான் போது. அப்ப அம்மை எப்படி இருக்கிறாளா, மாதுள போதுக்களாக இன்னும் சிறிது நேரத்திலே மலரும் தருவாயுள்ள மாதுளம். இந்த மாதுளம் போதுக்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அது ஒரு இளம் சிவப்பு, அது கூட வேண்டா கலர்னு சொல்லலாம். அது மாதிரி, அதாவது திக்கு சிவப்பும் இல்ல, ஒரு சிவப்பு இல்லாத கலர் இல்ல, இடப்பட்ட ஒரு ஃபேண்டா கலர்னு சொல்லலாம். அந்த கலர்ல உள்ள அந்த மாதுளம் போது, இது மிக உயர்ந்த மருத்துவ, அழகாவும் இருக்கும், மென்மையா இருக்கும், அழகா இருக்கும், மென்மையா இருக்கும், பாக்குறதுக்கே அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இதனுடைய மருத்துவ குணம் அளவு கடந்த ஒன்று. நிறைய பேருக்கு சித்த வைத்தியம் தெரிஞ்சிருந்தது அல்லது கேள்விப்பட்டீங்கன்னா பாப்பீங்க, சின்ன மிந்தியெல்லாம் பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை அப்படின்னா, குழந்தை பத்து வளர்த்தலாம், பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அப்ப தூக்கிட்டு போக மாட்டோம். வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, ஒரு வயிற்று அலைச்சல் மாதிரி, அதாவது அதிக சூடு, அதனால அந்த குழந்தைக்கு வயிற்றுக்கு தொந்தரவா வருது அப்படின்னா மாதுளம் போதுக்களை பறிச்சுட்டு வருவாங்க. அது இன்னும் பிஞ்சு ஆகல, அத பூவும் ரொம்ப பெருசா பூக்கல, அந்த நிலையில உள்ளது பறிச்சுட்டு நல்லா ஒரு இதுல வச்சு மைய, அப்பெல்லாம் மிக்சி எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன இது மாதிரி வச்சிருப்பாங்க, அதை வச்சு உரசி அதை தேன்லையோ பல்லையோ கலந்து கொடுப்பாங்க. எனக்கே ஓரளவு தெரியும், அப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு மருத்துவ குணம், அதை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நல்ல மென்மையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் உள்ள. அப்ப அம்மை மருத்துவ குணம் மென்மையானவளும். மருத்துவ குணம்னா வேற என்ன, நம்மகிட்ட இருக்கிற நோய் என்பது எது, அறியாமை. இந்த அறியாமை என்ற நோய், அனவம் என்ற நோய், அதுதானே இன்றைக்கு மீண்டும் மீண்டும் பிறவியில் அழ்த்திக் கொண்டிருக்கிறது. இந்த நோயை தீர்க்கும் மருந்தாக வருபவள் இவள், மென்மையானவள் இவள் என்று நமக்கு உணர்த்தும் வண்ணமாக ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை போட்டால், போது அப்படி ஒவ்வொரு உவமைகளையும் அழகாக சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு உவமைகளையும் எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. உதிக்கின்ற செங்கதிர் என்று சொன்னார், உச்சி திலகம் என்று சொன்னார், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் என்று சொன்னார், இப்போது மாதுளம் போது என்று சொன்னார். மாதுளம் போதுனாலே உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், நம்ம சகசர நாமாவளியிலே தாடீம குசும பிரபா என்பது மென்மைக்கும், இந்த வண்ணம் அழகுக்கும், மருத்துவ குணத்திற்கும் ஏற்றதான மாதுளம். மாதுளம் போது, அதான் தாடீம குஷ்ம பிரபாயை என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லக்கூடியதாக. அப்படியெல்லாம் சொல்லி இன்னும் அவருக்கு, அம்மைக்கு இது இன்னும் சரியான ஓமை ஆகுமோ அப்படின்னு மனம் அவருக்கு இன்னும் அமைதி அடையல, இன்னும் மேலானதாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். நினைத்த போது அம்மை இங்கே அமர்ந்திருக்க, தலைமகளும் இங்கே அலைமகளும் சாமரம் வீசிக்கொண்டிருக்க மனதிற்குள் எண்ணினாராம். எண்ணிய போது, ஆகா, அந்த அலைமகள், இந்த அலைமகள் எப்படிப்பட்டவள், தாமரை மலர் மீது விற்று இருக்கக்கூடியவள். இவளும் இந்த அலைமலை மீறி விட்டுருக்கா. அப்படிப்பட்ட அந்த மலர் கமலை, அந்த மலரின் மீது அமர்ந்திருக்கும் அந்த திருமகள், அந்த திருமகள் அம்மைக்கு சாமரம் வீசியதோடு துதித்து வணங்குகிறாள், அம்மையை வணங்குகிறாள். அதை அப்படியே மனதிற்குள் எண்ணுகிறார், வார்த்தைகளாக்கி, ஆகா, அம்மை எப்படிப்பட்டவளாக
அழகான திரிபுர சுந்தரியாக இருக்கிறாள் என்று எண்ணினாலாம். ஆனா ஒரு நொடி எப்படி காட்சி தந்தாலாம், அம்மை மின்னல் போல, ஒரு மின்னல் பளிச்சின் தோன்றும் பாருங்க, அது போல மின் கொடி அவள் துதித்து வணங்குகிறாள். அந்த துதித்து வணங்கக்கூடிய மலர் கமலை எப்படி இவள் காட்சி தருகிறாள் என்றால் மின் கொடியாக, ஒரு மின்னல் கண் இமைக்கும் நேரத்திலே வரக்கூடிய மின் கொடியாக, மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடி. அப்ப அந்த திருமகளால் வணங்கப்படக்கூடிய அம்மை என்று சொல்ல போனா அந்த மலர் கமலை என்ற மாத்திரத்திலே தாமரை மலர். இந்த தாமரை மலர் என்பதே எல்லா உயிர்களுக்கும் சொல்லலாம். உயிரின் ஆதாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆதாரம், 6 ஆதாரம், 6 ஆதாரங்களில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமான தாமரை மலர். இதையும் கூட அடுத்து பின்னாடி சொல்றாரு நிறைய இடங்கள்ல. 4 இதழ், 6 இதழ், 10 இதழ், 12 இதழ், 14 இதழ், 2 இதழ், இப்படி எல்லாம் சொல்றார். அப்படி ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் பிரம்மாவாக, விஷ்ணுவாக இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அதிதெய்வங்கள். அந்த அதிதெய்வங்களுக்குரிய அம்மை தான் மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடி. இவள் எப்படி இருக்கிறாள்? திரிபுர சுந்தரியாக வரும் அம்மை மின்னல் கொடியை போல அப்படியே அழகாக கண்டு அதனை வழிபாடு செய்கிறார். மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடி. இப்பவும் இவருக்கு போதும்ன்ற நினைவு வருதான்னா வரல. ஆகா, இன்னும் இவ எவ்வளவு அழகா இருக்கா, இதை இன்னும் மேலாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தாராம். அப்படி நினைத்த போது அம்மைக்கு அபிஷேகம் செய்வார்கள். இந்த அபிஷேகம் செய்யும் போது இவர் அபிராமிப்பட்டர் அந்தன குலத்தை சேர்ந்தவர். அப்ப அம்மைக்கு அபிஷேகம் செய்திருக்கலாம். அதனால அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய பொருளையே ரொம்ப ஒரு உயர்ந்த, அம்மைக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். எது என்றால் குங்குமப்பூ பாருங்க. குங்குமப்பூ எல்லாருக்கும் தெரியும். தண்ணியில போட்டா ஒரு சிவந்த நிறமும் மென்மையான ஒரு மனமும் அதுல இருந்து வரும். மென்மையான ஒரு மனமும் ஒரு சிவந்த நிறமும் சத்து தன்மையும். இந்த சத்து தன்மைக்காகத்தான் குழந்தை உண்டானா அந்த பூவை கொடுக்கறது, குங்குமப்பூ கொடுக்கறது, அல்லது பால்ல கலந்து சாப்பிடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப அம்மைக்கு அபிஷேகத்துக்கு உரிய ஒரு பொருளில் மிக மேலான ஒரு பொருள் இந்த குங்குமம். இந்த குங்குமத்தை தோய்த்த அந்த நீர் அது எப்படி ஆகுதா? அந்த குங்குமத்தை தண்ணியில போட்ட மாத்திரத்தில் மென்கடி, கடினா இங்க மனம், மென்மையான ஒரு இளம் மனம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த சென்ட்ல எல்லாம் அதிகமா வாட வந்துடுறாங்க, அப்பா ஆத்தம் தலை வலிக்குது அப்படின்னு ஒரு மென்மையான அதுல ஒரு பிராக்ரன்ஸ் ரொம்ப மென்மையா வந்தா நிறைய பேருக்கு பிடிக்கும். இது லேசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அதிகமா இருந்தா தலைவலிக்கும் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல அந்த குங்கும பூவை போட்ட நீர் மென்மையான ஒரு மனத்தை கொடுக்கிறதா. அதான் மென்கடி குங்கும தோயம். அதனால் உள்ள அந்த நீரினால் அபிஷேகம் செய்த அந்த நீர் பட்ட மாத்திரத்திலே அம்மையுடைய மேனி எப்படி இருக்கா? அவளுக்கு ஏற்கனவே சிவந்த மேனி, அழகான சிவந்த மேனியத்தான் இங்க சொல்ற. இந்த குங்குமம் நீர், குங்குமம் தோய்ந்த நீர், மனமுள்ள நீர் பட்ட மாத்திரத்திலே மேலும் அங்கே சோபிக்கிறதாம் அந்த திருமேனி. இவர் உள்ளத்துல கண்ட காட்சியதான் வெளியே கொண்டு வர்றார். உள்ளுக்குள்ளேயே அபிஷேகம் நடத்திக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த நீரோடு கடந்து அந்த அம்மையுடைய திருமேனி லாவண்யத்தை கண்டு கழிக்கிறார். ஆகா, இது எல்லாத்தையும் அப்படியே பார்க்கிறார். முதல்ல உதிக்கின்ற செங்கதிராக, ஒளி வெள்ளமாக, சிவந்த நிறமாக, இங்கே நடுக்கத்தை நீக்கக்கூடியதாக வந்த இந்த அம்மையின் திருமேனி
உச்சி திலகமாக இந்த உடலோடு கூடிய உயிர்கள் உணர்வு பெறும் இடமாக அந்த இடத்தில் விளங்குபவளாக விளங்கி தோன்றுபவளாக அறிவு விளக்கம் தருபவளாக உச்சி திலகமாக இருக்கும் அம்மை உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கமாக அழகே நிறைந்தவளாக மிக உயர்ந்த மதிக்கப்படக்கூடியதாக விளையுயர்ந்த பொருளாகவும் இந்த உடலுக்கு நன்மை தரும் பொருளாகவும் நவரத்தினங்களில் ஒன்றாகவும் மெளிரும் அன்னையாக இந்த மாணிக்க கற்களாக உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க கற்களாகவும் மாதுளம் போதுக்களாகவும் இளம் சிவந்த நிறத்திலே அழகு கண்ணை கவரும் காட்சி அதோடு உடலுக்கு நல்ல மருந்தாக. இப்ப உடலுக்கு மட்டும் மருந்து இந்த மாதுளம் போது, ஆனால் உயிரின் அறிவிலே இருக்கும் நோய் தீர்க்கும் மருந்தாக இந்த அம்மை மாதுளம் பொதுவாக உயிர் நோய் தீர்க்கும் அம்மையாக மாதுளம் பொதுவாக இந்த மலர் கமலை அழகாக அம்மையை விரிவுர சுந்தரியாக கண்டு துதித்து வணங்குகிறாள். அப்படி துதித்து வணங்கிய மாத்திரத்திலே இவளுக்கு காட்சி கொடுக்கிறாளாம் அம்மை. எப்படி காட்சி? மின்னல் வெட்டியது போல மின் கொடியாக அழகான ஒரு மின்னல் வெட்டியதால் என்ன ஒரு அழகு காட்சி உண்டாகுமோ அது போல ஒளிப்பிரபையாக இவளுக்கு அங்கே காட்சி தருகிறாளா. அப்படிப்பட்ட அம்மைக்கு இங்கே அபிஷேகம் நடக்கிறது. குங்குமம் தோய்ந்த நீரினால் மென்மையான நறு மனம் கொண்ட அந்த குங்கும நீரினால் அபிஷேகம் செய்த போது அம்மையுடைய மேனி அழகு திருமேனியாக அந்த சிவந்த நிறம் மேலும் அங்கே சோபிக்கக்கூடியதாக காட்சி தருகிறது. அந்த மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அம்மையுடைய மேனிய அழகா இத்தனை வர்ணனைகளாக வர்ணித்த இந்த அபிராமி பட்டர் அபிராமி இத்தனைக்கும் சொந்தக்காரி யார் என்றால், அபி என்றால் மேலான, ராமி என்றால் அழகு, மேலான அழகு உடைய அம்மை அபிராமி எப்படி வருகிறாள் தெரியுமா? எந்தன் விழுத்துணையே. அருமையான ஒரு வார்த்தை, அப்படியே அண்டலைன் பண்ணிக்கொண்ட எந்தன் விழுத்துணையே. அவர் இத்தனை காட்சியையும் உள்ளத்திற்குள் கண்டால் கண்டு இந்த அம்மை எப்படிப்பட்டவள் அப்படின்னு வரிசைய பட்டியல் போட்டார். கடைசியா ஒரு வார்த்தைய சொல்றார், இவள் எந்தன் விழுத்துணையே என்கிறார். துணை என்றால் எல்லாருக்கும் தெரியும், உடம்புக்கு துணையாக. உடம்பு என்பது மாயா காரியம், ஒரு ஜட பொருள், இறைவனால் சேர்த்து வைக்கப்பட்ட வினைக்கு ஈடாக சேர்த்து வைக்கப்பட்ட உடம்பு. இந்த உடம்புக்குரிய பந்தங்கள் அத்தனையும் நமக்கு உறவுகள் தான், துணைதான். உறவுகள் அத்தனையும் துணைதான். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த துணை எப்படிப்பட்டதுன்னு தெரியணும்னா ஒரு இறந்த வீட்டுக்குள்ள போய் நின்னு பாருங்க, அந்த துணை எப்படின்னு தெரியும். நம்மளை பத்தி நம்ம செத்த பிறகு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கும் கூட 16 நாள் அங்கே இருக்கிறாங்க, யார் யார் அழுகுறாங்கன்னு அந்த ஆன்மா பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அதை சொல்லுவாங்க, சாத்திரமே அதைத்தான் சொல்லுது. 16 நாள் இந்த ஆன்மா இந்த இடத்த விட்டு போகாது. யாரெல்லாம் நமக்காக அழுகுறாங்க, யாரெல்லாம் வருத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்து 16ஆவது நாள் கடந்து போகும்போது அது கேட்ட நன்மை தீமைகளை ஏற்ப ஒரு உலகம் கிடைக்கும் போது இது அங்க போய் எடுத்து சொல்லுமா, ஐயோ எனக்காக உண்மையாவே அழுதது இந்த பிள்ளைதான், இந்த பிள்ளை வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். சிலருடைய மரணத்துல பாருங்க, அடுத்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட், அவங்கள பெரிய உயரத்துல கொண்டு வச்சு உண்மையாவே அழலைன்னா அடுத்து 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 அவங்களுக்கு ஒரு துன்பம் பேர். இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு கண்ணால அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப துணை, அந்த உயிர் போயிட்டுன்னா ஐயோ போயிட்டு நான் கண்ணே மணியே இப்படி எல்லாம் வாழ்ந்தமே, ஒரு நேரம் கூட விட்டு பிரியாம இருந்தமே, அது போயிட்டு நானும் போறேன்னு யாராவது போறாங்களான்னா போக மாட்டோம்.
அவருக்கு விதி முடிஞ்சு போச்சு, நமக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கோ, நம்ம இருந்துதானே போகணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவன் அப்படியே உட்கார்ந்துருப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருப்போம். அது இப்ப சாப்பிடாம எல்லாம் கிடையாது. அங்கிட்ட பிரேதம் கிடந்தா அடுத்த வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம். அது கவலை ஒரு பக்கம், காப்பி ஒரு பக்கம்ன்ற மாதிரி எல்லா சாப்பாடும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப துணை என்றால் அப்ப இந்த துணை, உயிருக்கு துணை யார்? உடம்புக்கு துணையாக இருப்பவர்களே இங்கே உடம்பு கீழே படுத்த பிறகு துணை இல்லை என்று ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு துணை வருகிறது. ஜடப்பொருள்கள் துணையாக வருகின்றன. வெளியே போயிட்டோம் அப்படின்னா, ரொம்ப வெயிலா இருக்குன்னா காலுக்கு செருப்பை போட்டுக்கிறோம், கையில கொடை எடுத்துக்கிறோம். இல்ல ரொம்ப தூரம் போகணும்னா ஒரு ஆட்டோ எடுத்துக்கிறோம், ரிக்ஷா எடுத்துக்கிறோம், இல்ல ஒரு கார் எடுத்துக்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் வழி துணையாக ஒரு ஜடப்பொருள் துணையாக வருகிறது. உயிர் பொருளும் துணையாக வருகிறது. நமக்கு உடனா இருக்கிறவங்க, ஏன் நீ வா சேர்ந்து போவோம், ஏன் நீ 2 பேர் சேர்ந்து போவோம், தனியா போக வேண்டாம், இப்படி உயிர் துணையும் வருகிறது. இந்த உயிருக்கு துணையாக வருவது யார்? இது ஒரு பெரிய கேள்வியாக்கி நீங்க மனசுக்குள்ள ஒரு பட்டியல் போட்டு அப்படி படுத்துக்கிட்டே யோசிச்சுப்பாரு. இந்த உலகத்தோடு உடம்போடு கூடி இருக்கும் வரையில்தான் அத்தனை உறவுகளும் நமக்கு துணையாக வரும். ஆனால் உயிர் போகும்போது உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றால துணை கூத்த அல்லால் நமக்கு யார் வர்ற? உயிர் துணையாக வருவது இறைவனே. அதனாலதான் இறைவனுடைய நாமா மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். கடைசியில போகும்போது கூட அந்த வேலும் மயிலுமாக நமக்கு துணையாக, அந்த வேல் மயில் ஏன் துணை? விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை. ஒவ்வொன்னா சொல்லிட்டு கடைசியில சொல்ற பயந்த தனி வழிக்கு துணை. பயந்த தனி வழி. என்னைக்கு உயிர் போகுதோ அன்னைக்கு தனி வழிதான். யாரையும் நம்ம கூட்டிட்டு போக முடியாது. ஏன் உனக்கு தப்பா விதி முடிஞ்சிட்டு நீ மட்டும் தப்பா வரணும். அப்போ அப்படியே அவங்க கூட்டிட்டு போவான். போகும்போது யார் வரணும் அப்படின்னா, அயர்ந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. ஏனென்றால் இருட்டான ஒரு பாதையிலே, ஏன்னா நாம செய்த வினைகளுக்கு ஏற்றாற் போல காலம் வந்தால் இருளான ஒரு பாதையில் அழைத்து செல்வார். அப்ப அந்த இருளான பாதையில் செல்லும் போது ஒளிப்பொருளான வேல், வேல் என்பது ஒளிப்பொருள், மயில் என்பது ஒளிப்பொருள். அப்ப அந்த வேலும் மயிலும் துணை. அதைத்தான் வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வேலுண்டு வினையில்லை, வேலுண்டு வினையில்லை, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்லி வைத்தார்கள் என்றால் இதற்கு காரணம் இந்த துணை, விழுத்துணை, விட்டு பிரியாத, உயிரை விட்டு பிரியாத துணையாக நம்மை வழி நடத்துபவள் அம்மையே. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. விழுத்துணை என்பது அம்மை. நமக்கு என்றைக்கு இந்த உடம்பு வந்ததோ, என்ன உடம்பு வந்தது சில காலம்தான், டேட் ஆஃப் பர்த் இருக்கு, அப்ப டேட் ஆஃப் டெத் உண்டு. ஆனா உயிர், அதுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்ல, டேட் ஆஃப் டெத் இல்ல. ஆனா என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே அம்மையும் உண்டு. உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக. அப்ப இன்றைக்கு வந்த உறவுகள் எல்லாம் உடம்புக்கு வந்த உறவுகள். சில காலம் இந்த பிறவிக்கு நாம் முகர்ந்து கொண்டு வந்த வினை பயனின் ஈடாக சில காலம் வந்த உறவுகள். அம்மையோ என்றைக்கு ஒரு அனாதியே உள்ள, என்றைக்கும் உள்ள உறவு. இதுதான் விழுத்துணை என்று அப்படி ஒரு அனுபவித்து சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அம்மையின் அப்படியே அழகு பிரபாவத்தை எல்லாம் எடுத்து சொன்னவர். கடைசியாக இப்படிப்பட்ட அம்மை இங்கே எந்தன் விழுத்துணையாக, என்றைக்கும் உள்ள துணையாக
வருகிறாள் என்று அழகாக இந்த முதல் பாடலை அபிராமி எந்தன் விடுத்துணையே என்று முதல் பாடலை நிறைவு செய்கிறார் என்றால் அருமையான ஒரு பாடலாக அமைத்து தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த பாடலுக்கு யாரோ இங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த பாடலுக்கு இந்த பலன், இந்த பாடலுக்கு இந்த பலன். இந்த பலன்றதெல்லாம் முதல்ல தூக்கி தனியா போட்டுரு. பலன்றதெல்லாம் தூக்கி தனியா போட்டுரு. பலன் கருதி செய்தல் அப்படின்றதெல்லாம் நமக்கு வேண்டாம். அம்மையை சதா காலமும் நினைக்க வேண்டும். உடம்பு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் அம்மை. இந்த ஒரு பிறவிக்கு கொடுத்த உடம்பு தான் இது. இந்த உடம்பு கூட்டுக்குள் இந்த உயிர் இருக்கிறது. எவ்வளவு காலம் இருக்குன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த உயிருக்கு துணையாக அவள் வருகிறார். இதுக்கு முந்தி எத்தனை எத்தனை காலம், என்றைக்கு உயிர் உண்டோ அன்றையில இருந்து நமக்கு துணையாக வரும் அன்னை. அந்த அன்னையின் திருவடி அது ஞானம். ஏனென்றால் அஞ்ஞானமே வடிவான உயிரின் அறிவிலே இந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தரும் அருள் சக்தியான அம்மை. இப்படி நினைந்து அம்மையை வழிபாடு செய்தால் மேலான ஞானத்தை பெறலாம் என்று அபிராமி பட்டருடைய பாடல் முழுக்க, அபிராமி அது முழுக்க சைவ சித்தாந்தத்தின் பிழிவாக சித்தாந்தம் தெரிஞ்சவங்க இது அழகா கோட் பண்ணிட்டே போலாம். அதோட சகஸ்ர நாமம் இப்பவுமே நம்ம பார்த்தோம். உத்யத் பானுவாக, விஸ்வ பிரபாவாக, இப்படியெல்லாம் காட்சி தரும் அன்னையாக நமக்கு காட்சி தருகிறார் என்று சொல்லி முதல் பாடலை நிறைவு செய்கிறார் அபிராமி. அடுத்த வாரம் அடுத்த பாடல் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதே ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.